ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா டேஸ்டியாக கிறிஸ்பியாக அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்நாக் ரெசிபி செய்ய போகிறேங்க. காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸ் செய்ய ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் அரை கப் அளவுக்கு துருவின கேரட்டை சேர்த்துக்கோங்க. கேரட் துருவுற பலகையில் பெரிய ஹோல் இருக்கும் இல்லைங்களா, அந்த கிரேட்டரில் இதை துருவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே துருவிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது அதே கப்பால் அரை கப் அளவுக்கு துருவின பீட்ரூட் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கப் அளவுக்கு முட்டைகோஸ் எடுத்து நல்லா மெலிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் உருளைக்கிழங்கும் சேர்க்குறீங்க அப்படின்னா அரை கப் உருளைக்கிழங்கு அரை கப் முட்டைகோஸ் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். அடுத்ததாக இதில் ஒரு வெங்காயத்தை மெலிசாக நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பொடியை நறுக்கின கருவேப்பிலை, ஒரு கையளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி இலை, 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது, அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்ச மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் காய் நல்லா தண்ணி விட்டு வரும், நல்லா சாஃப்டாகியும் வரும். அதனால் நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க. ஒருவேளை உங்களுக்கு பீட்ரூட் கலர் பிடிக்கலைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதோடய ஃப்ளேவரும் கொஞ்சம் கூட இருக்காது. பாருங்கள், நான் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலந்துட்டேன். நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா எந்த கப்பில் காய்கறி இழந்தீங்களோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறாங்க. ஆனால் இதில் கேரட் பீட்ரூட் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் இனிப்புத்தன்மை இருக்கும். அதனால் நம்ம 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்கறதுனால நமக்கு காரம் தெரியாது, டேஸ்ட் நல்லா பேலன்ஸ்டாக தாங்க இருக்கும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் திரும்பவும் கை வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விடுங்க. நல்லா அழுத்தி பிசையும் போது ஒன்று சேர்ந்து வரும். இதுக்கு தண்ணி கூட தேவைப்படாதுங்க, அதில் இருக்கக்கூடிய தண்ணியே நமக்கு சரியாக இருக்கும். ஒருவேளை தண்ணி பத்தலைன்னா தெளிச்சிட்டு பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே இல்லை. அந்த பீட்ரூட் கேரட் வெங்காயத்தில் இருந்த தண்ணியே எனக்கு சரியாக இருந்துச்சு. நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு பிசைஞ்சிக்கோங்க, சரியாக இருக்கும். நல்லா கலந்தாச்சு. இதை நீங்கள் வடையாகவும் தட்டி போடலாம், போண்டா மாதிரியும் போடலாம், பக்கோடாவாக உதிர்த்தும் போடலாங்க. நான் இன்றைக்கி இதை பக்கோடாவாக தான் போட்டு எடுக்க போகிறேன். இப்போ இதை பொரிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாவை இந்த மாதிரி பக்கோடாவாக உதிர்த்து விட்டுக்கலாம். நீங்கள் இதை வடை இல்லை போண்டா மாதிரியும் தட்டி போட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். சேர்த்துட்டு உடனே கரண்டி வச்சு கலக்காதீங்க, ஒரு 2 நிமிஷம் அப்படியே விடுங்க. அது கொஞ்சம் வெந்து அந்த சலசலப்பெல்லாம் அடங்கி வரட்டும். ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா இதை கரண்டி வச்சு கலந்து விடுங்க. நம்ம இதில் காய்கறிகள் சேர்த்துருக்கிறதுனால இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. அதனால் நிதானமாக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க. அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டு 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக விடுங்க. அவ்வளோதான் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, வெந்து செவந்திருக்கு. அந்த பபிள்ஸ் எல்லாம் முழுமையாக அடங்கிட்டு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இது கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்காதுங்க, சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே போல் வீட்டில் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.